ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான நம்மளோட டாபிக் வந்து அன்றாட வாழ்வில் தாவரங்கள். வேதியியல் பார்த்தோம், இப்போ வந்து அன்றாட வாழ்வில் தாவரங்கள். தாவரங்கள் அன்றாட வாழ்வில் வந்து தாவரங்கள் அப்படிங்கும்போது உணவு தாவரம், மருத்துவ தாவரம், நார் தாவரம், அலங்கார தாவரம், தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள உறவு. அது மட்டும் இல்லாமல் அந்த தாவரங்கள்லேயே வந்து ரப்பர், இது மாதிரி நிறைய விதமான தாவரங்கள் வந்து மரங்களுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் வந்து நிறைய விதமான தாவரங்கள் இருக்குது. அந்த தாவரங்கள்லேயே வந்து இப்போ வந்து மருத்துவ தாவரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மருத்துவ தாவரம் வந்து நம்மளை சுற்றி உள்ள நிறைய விதமான மருத்துவ தாவரங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. இன்க்ளூட் வேம்பு. வேம்பு மரத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பட்டை, இலை, விதை இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தோல் நோய், தோலில் ஏதாவது ஸ்கின்ல வந்து ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு கிருமி நாசினியாக வந்து என்னது ஆகுது அப்படின்னா வேம்பு வந்து பயன்படுது. அந்த வேம்பில் வந்து என்னது, இலை, பட்டை இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினியாகும். ஸ்கின் நோய், நம்ம ஏதாவது ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த வேப்பிலையே இந்த மஞ்சத்தொலை வச்சு என்ன பண்ணுவாங்க, பத்து மாதிரி போட்டுடுவாங்கல்ல, நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இதே மாதிரி என்னென்ன விதமான மருத்துவ தாவரங்கள் வந்து என்னென்ன இதுக்கெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபுல் வீடியோவில் போடுறேன் பாருங்கள். தேங்க்யூ.